பகவான் தன்னையே வியூகமாக நால்வராக பிரித்து கொண்டிருக்கிறார். வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்கள் பகவானுடைய இந்த 4 நிலை. அதுல இப்ப முதல் நிலையான சங்கர்ஷணனுடைய நிலையை பார்த்துட்டு இருக்கோம். சங்கர்ஷணனுக்கு இருக்கிற குணங்கள் 2ன்னு சொன்னேன், ஞானமும் பலமும். அதுல ஞானத்துக்கு உண்டான திருநாமம் 123வது திருநாமம் மகாதபாக. அடுத்தது சர்வகா 124வது திருநாமம் சர்வ. இப்ப இதுல இருந்து 14வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. சர்வகா சர்வவித் பானுகு விஸ்வக்சேனோ ஜனார்தன வேதோ வேதவிதவ்யங்கோ வேதாங்கோ வேதவித்தவிகி. ஆகவே சங்கர்ஷணனுக்கு இருக்கிற 2வது ஆச்சரியமான குணம் பலம். பலத்தை விளக்கறதுக்கு தான் சர்வகா. சர்வகான்னு அர்த்தம் சொல்றார். தாரண சாமர்த்திய லக்ஷணேன பலேன ஆத்மவது தாரயன்னு சம்பிருதான் சர்வான் கச்சதீதி சர்வகா. இன்னும் மிரண்டுபட வேண்டாம். ஓஹோ, முரடான சம்ஸ்கிருதமா இருக்கேன். ஆனா சொன்ன உடனே அர்த்தம் புரிஞ்சுட்டு பாருங்க. எல்லாத்தையும் அழிக்கிறாருங்கிறீரே, அழிச்சுட்டு எங்க கொண்டு போய் வைக்கிறது? அனைத்தையும் தானே தாங்குவார். இத்தனையும் தாங்குவார். அவ்வளவு பலம் இருக்கான்னா அதுக்கு தான் பலத்தை சொல்ல வர்றாரு. அப்ப அடுத்த குணம் ஏன் பலமாச்சு? எல்லாத்தையும் அழிக்கிறார். அழிக்கிறத எங்க கொண்டு போய் வைக்கிறது? தானே தாங்குகிறார். தாங்குவதற்கு உண்டான பலம்ங்கிற குணம் ஒண்ணும் இல்லையோ. பலம் இருந்தா தானே தூக்கி பிடிக்க முடியும். அந்த தாரண சாமர்த்தியம். தாரணம்னா தாங்குறது இல்லையோ, தாங்குகிற சாமர்த்தியத்தை தான் பலமா சொல்றார். ஆத்மவது தாரயன்னு சம்பிருதான் சர்வான் சர்வ கஹ. சர்வ அழிக்கப்பட்ட அனைவரும் கஹ கச்சதி. அனைவரும் பகவானிடத்துல சென்று அவனாலேயே தாங்கப்படுறார்கள். அழிக்கப்பட்ட அனைவரையும் தாங்குகிறபடியால் சர்வகா. என்ன அவருக்கு திருநாமம் சொன்னார்? இது 2வது குணம். சங்கர்ஷணனுக்கு இருக்கிற 2 குணம் ஞானமும் பலமும். அதுல ஞானத்துக்கு சொன்னார் மகாதபாக, பலத்துக்கு சொன்னார் சர்வகா. பகவான் கண்ணனே கீதையில சொல்றார், விட்டபியாகம் இதம் சர்வம் ஏகாம்சேன ஸ்திதோ. இது இத்தனையும் அர்ஜுனா, நீ இந்த விஸ்வரூபத்தும் போது என்னென்னலாம் பாக்குறியோ அதெல்லாம் எங்கெங்கயோ அங்கங்க இருக்குன்னு நினைச்சுக்காதே. விட்டபியாகம், நான் மொத்தத்தையும் ஏகாம்சேன என் திருமேனி முழுக்க வச்சு நீ இதை தூக்குறது இல்லை. இப்போ என்னுடைய திருமேனியில ஒரு சின்ன இடம் மயிர்கால்னு வச்சுக்கேன். அந்த ஒரு மயிர்காலால நீ பாக்குற 14 லோகங்களையும் தாங்குவேங்கிறார். அப்பனா அது எவ்வளவு சின்ன அம்சமா எடுத்து பாருங்க. விட்டபியாகம் இதம் கிருஷ்ணம். கிருஷ்ணம்னா ஒன்று மிச்சம் விடாமல் முழுவதுமாய் ஏகாம்சேன என் திருமேனியனுடைய ஒரு சிறு பகுதியாய் நான் தாங்கி விடுகிறேன். அப்ப அவர் தாரகனா இருக்கார், தாரணம் பண்றார். நாமெல்லாம் தாரியமா இருக்கும். அவர் தாரகன், நாம தாரியம். அவர் தாங்கிறவர், நாம தாங்கப்படுபவனாக இருக்கிறோம். திருப்பேர் நகர்ங்கிற ஆச்சரியமான கஷேத்திரம். அப்ப கூடத்தான்னு கேள்விப்பட்டு அவரே ஒரு அப்ப கூடத்தை கட்டி விட்டார். ஒரு ராஜா வந்தார். அது குறையிறது நிறைய சமாராதனம் பண்ணு, அடியார்களுக்கு போஜனம் போடுன்னு ரிஷி சொன்னார். எல்லாருக்கும் போட்டுட்டே இருந்தார். ஒரு நாள் பெருமாளே வந்துட்டார். வந்து வேண்டியது எல்லாத்தையும் நன்னா வச்சு நமக்கு செய்தார். போராது இன்னும் கொண்டான்னார். என்னதான் நமக்கு வேணும்? புளியோரை கொடுத்தாச்சு, தத்தியோதனை சமைச்சாச்சு, எல்லாம் கொடுத்துட்டேன். தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழம் சாதம் எல்லாம் சமைச்சிட்டேன். பாயசம்லாம் எனக்கு அப்பத்துல ரொம்ப பிரீத்தினாரு. உடனே நெய் எடுத்துன்னு வந்தான். வேண்டிய சாமகிரி எல்லாம் கொண்டு கிடுகிடு நல்லா நெய் அப்பம். அப்படியே நெய்யில போன் வருவலா வருக்காவ ரொம்ப நல்லா இருக்கு அப்பம். அந்த அப்பத்தை கொடுக்க போனா குடத்துல கை வச்சிருந்து ராஜா அப்பத்தை எடுத்து பெருமாள்கிட்ட கொடுத்தா அவர் குடத்தோட வாங்கி விட்டார். நீ என்னைக்கு ஒவ்வொரு அப்பமா கொடுத்து நான் என்னைக்கு சாப்பிடுறது? உன் ஆட்டம் வயறு என்னதில்லே, என்னுடைய வயிறு வேறே. அப்படி என்ன வயிறு? ராஜா கேட்டான். பேரே உரைகின்ற பிரான் இன்னு வந்து பேரேன்னு என் நெஞ்சிறைய புகுந்தான். காரேழ் கடலேழ் மலையேழ் உலகொண்டும் ஆறா வயிற்றானை அடங்க பிடித்தேனேன்னு 10ஆம் பத்து கடைசியில நம்மாழ்வார் சாதிக்கிறார். பேரே உரைகின்ற பிரான். திருப்பேர் நகர்னு ஊரு பேர். கோயிலடி அப்ப கூடத்தான். திருப்பேர் நகர் அப்பாலரங்கன்னு சொல்லுவார். முதல்ல ரங்கன் ஸ்ரீரங்கப்பட்டினத்துல இருக்கார் ரங்கநாத பெருமாள். அதுக்கப்புறம் ரங்கன் 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 வெவ்வேறு இடத்துல இருக்கார். அங்க இருக்கிறவர் ரங்கநாத பெருமாள் ஸ்ரீரங்கப்பட்டினத்துல இருக்கிறவர். அப்புறம் ஸ்ரீரங்கத்திலே பெருமாள் இருக்கார். அவர் கஸ்தூரி ரங்கன், கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாள் இல்லையோ. அப்புறம் திருவிந்தளூர்ல இருக்கார். தள்ளி கிட்ட கடல் கிட்ட போட்டுன்னா திருவிந்தளூர் பரிமள ரங்கநாதன். நடுவில் இருக்கிறவர் அப்பால ரங்கநாதன். ஆங்காந்து ரங்கநாத பெருமாளை சேனிச்சிருக்கார். வெறுமை சேனிச்சிருக்கார் இல்லையவர். பாட்டுல தெளிவா சொல்றார். பேரே உரைகின்ற பிரான் திருப்பேர் நகர்ல இருக்கார். இன்று வந்து இன்னைக்கு அங்கேயிருந்து எழுந்திருந்து வந்துட்டாராம். பேரே நின்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான். ஆழ்வீர் உம்ம நெஞ்சுக்கு வந்துட்டேன், இனிமே இங்கேருந்து நகர மாட்டேன். பேரே உரைகின்ற பிரான் இன்னு வந்து பேரே நின்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான். யார் அவர்? சின்னவரா இருக்கிறோ, சூஷ்மமான திருமேனில் இருக்கிறோன்னு பார்த்தேன். இல்ல
காரேழ் மலையேழ் கடலேழ் உலகுண்டும். 7 மலை, 7 கடல், 7 லோகம் எல்லாத்தையும் உண்டுட்டார். ஆனால் ஆறா வயிற்றான். போரும் மட்டும் சொல்ல மாட்டேங்கிறார். இந்த அப்பம் சாப்பிட்டதா ஒரு பெரிய விஷயம் நினைச்சிருக்கு. 7 மலைகளை சாப்பிட்டார், 7 கடல்களை சாப்பிட்டார், 7 லோகத்தை சாப்பிட்டார். மொத்தத்தையும் உள்ள வச்சிருக்காரு. போருமா? ஜரிச்சு விடுத்தா? பசி ஆறிட்டான்னா இன்னும் 2 அப்பம் இருக்குமா என்று கேட்கிறார். இது என்ன வெறும் 14 லோகம் தானா? நம்ம தாயார் நமக்கு சிபாரிசு பண்ணச்சே அண்டமண்டமா கோடி கோடி மக்களை நீர் ரட்சிக்கணும்னு சொன்னான். அந்த அளவுக்கு என் ஆசையை வளர்த்துட்டு என் கண்ணை பெருக்கினுட்டேன். மொத்த ஜீவாத்மாக்களை ரட்சிக்கணும்னு ஆசை வச்சுட்டேன். ஆனா கடைசியில வந்தது ஒண்ணுமே இல்லை, ஒரு 7 லோகம் தான். சின்னது என்னுடைய வயத்துக்கு ஒரு மூளைக்கு கூட போறல. அவ்வளவு அகோர பசி இருக்கிறவனுக்கு போய் சின்னதா சோளப்பொறி கொடுத்தா ஆனப்பசிக்கு சோளப்பொறின்னு சொல்லுவோம் இல்லையோ, அதை போல பெருமாளுக்கு இருக்க ஆனப்பசி. என்ன பசி? ரட்சிக்கணுங்கிற பசி, அனைவரையும் ரட்சிச்சுடணுங்கிற பசி. அந்த பசிக்கு நம்ம எத்தனை சோறிட்டா நடக்க போறது? அதைத்தான் காரேழ் கடலேழ் மலையேழ் உலகுண்டும் ஆறா வயிற்றானை அடங்க இத்தனையும் உண்டிருக்காராம் பெருமாள். ஆனா ஆழ்வார் தம் பெருமை சொல்லிக்கிறார். இத்தனையும் சாப்பிட்டும் போராதுன்னு சொல்லிட்டு இருக்கிறவரே, நான் ஒரு கை மாத்திரத்துல பிடிச்சு நான் சாப்பிட்டேன். இது எப்படி சுவாமி சாத்தியமா? உண்டானா நமக்கு இருக்கிற பக்தி அது. இத்தனை பண்ணிருக்கிற பகவான் தானே ஆழ்வாருக்கு பக்தியும் விளக்கி வச்சிருக்கார். அவர் தான் அதை தூண்டி விட்டுருக்கார். ஆறாவயிற்றான். எல்லாரையும் சாப்பிட்டோம், உமிழறோம், சாப்பிடுறோம், முயறோம். இப்படியே மாத்தி மாத்தி வாழ படைச்சிருக்கோமே, எப்பதான் இந்த ஜனங்களுக்கு மோட்சம் கொடுக்க போறோம், எப்ப வருவான்னு தெரியலையே என்று ஆறாவயிற்றான். எப்ப இதுகளுக்கு மோட்சம் கொடுக்குறானோ அப்பதான் ஆறும் வயிற்றான். மோட்சம் கொடுக்காத வரைக்கும் படைத்து படைத்து அழித்துட்டு இருந்தா ஆறாவயிற்றான். அந்த பலம் அனைத்தையும் தன் திருமேனிக்குள்ள வைத்துக்கிறாரோ இல்லையோ, பலத்தை தான் சர்வகஹான்னு சொன்னார். அப்ப ஞானம் பலம் 2 திருநாமம் பார்த்துட்டோம். மகா தபாகா சர்வகா. 125வது திருநாமம் சர்வவித். இது யாருக்குரியது? இப்ப சங்கர்ஷணனை பத்தி பார்த்துட்டோம். இனிமே சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள் இதான் வரிசை. அப்ப பிரத்யும்னனுக்கு இருக்கிற 2 குணங்களை சொல்ல போறார். பிரத்யும்னனுக்கு 2 குணம், ஐஸ்வர்யம், வீரியம். இந்த 2 இது எதுக்கு தேவை? படைப்பதற்கு தேவை. சிருஷ்டி தானே அவருடைய வியாபாரம். சம்ஹாரம் முடிஞ்சு போச்சு. இப்போ சங்கர்ஷணம். சங்கர்ஷணங்கிற சொல்லே பாருங்க. கர்ஷணம், நன்கு இழுத்து தன்னிடத்துல வச்சுக்கிறது. கர்ஷன் அதே கிருஷின்னு சொல்லலையா? கிருஷின்னு உழவு இல்லையோ, நான் அழுத்த உருது இழுக்கிற அளவு இல்லையோ, அதை போல உருது இந்த பூமி எல்லாத்தையும் தங்கிட்ட வச்சுன்றது. அப்ப சங்கர்ஷணம், சமயக்கு கர்ஷணம், சங்கர்ஷணம். அதை கீழே பார்த்துட்டோம். இனிமே பிரத்யும்னன், அதான் சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள். அதுல பிரத்யும்னம் செய்யற காரியம் சிருஷ்டி. சிருஷ்டி வியாபாரத்துக்கு 2 தேவையா? ஒன்னு ஐஸ்வர்யம் தேவை, அடுத்தது வீரியம் தேவை. ஐஸ்வர்யம்னா என்ன, வீரியம்னா என்ன? ஐஸ்வர்யம் சொத்து, பெரிய சொத்து. ஈஸ்வரன்னா எல்லாத்தையும் தனக்கு உடமையா வச்சிருக்காரு இல்லையோ. எதுக்கு இப்ப ஐஸ்வர்யம் சொல்றாரு பாருங்க. ஒருத்தர் வீட்டுக்கு போறோம், தெளிவு பண்ணி போட்டீங்களா, சாப்பிடணும் ஆசையா இருக்கு. சரி கோவிலுக்கு போனோம், பிரசாதம் கொடுத்தா சாப்பிட்டோம். அது இல்லைன்னு வச்சுக்கணும். இப்போ கோவில்லாம் சாத்தியாச்சு, 9:30 மணி ஆயிடுச்சு, இப்போ ஒன்றும் இல்லைன்னுட்டா. சரி தெரிஞ்சுவா வீட்டுக்கு போகலாமன்னா அவ நேத்திக்கே இல்லைன்னுட்டா. இதுவும் இல்லை, அதுவும் இல்லை, எதுவும் இல்லைன்னுட்டா. அப்ப என்னதான் பண்றது? இப்போ கையில தளிக பண்ற சக்தி இருக்கிறவா கவலைப்பட மாட்டாங்க. பேசாம விடும். ஒரு அடுப்பு இருக்கா? இருக்கு. ஒரே ஒரு பாத்திரம் இருக்கா? கொஞ்சம் ரவை இருக்கா? உப்புமா தயார், சாப்பிடலாம்னு வந்து அந்த தெம்பு இல்லாதவா தவிப்பா தவிப்பா தவிப்பா. கையில கரண்டியை பத்தி கவலையே இல்லை. எப்ப வேணா 1/2 மணி கொடுங்க, பண்றேன் சாப்பிடுறேங்கிற தைரியம் இருக்கிறவா பாருங்க. அது இருந்துட்டா தளிகையை பத்தி கவலையப்பட மாட்டா. யாரா இருந்தா உட்காருங்கோ பண்றேன், அவ பரபரக்கவும் மாட்டா, ஒரு கஷ்டம் பட மாட்டா. வந்தாலும் ஆறு வந்தாலும் போட்டுடுவா, தாங்களும் பண்ணி சாப்பிடுவா. ஆனா அந்த பண்றது வெந்நீர் வைக்க கூட தெரியாதுன்னு சில பிரகதிகள் இருக்காளுங்க. இருந்தால் அவ பாடு ரொம்பவே ஆபத்து தான். என்ன வைக்கணும், என்ன பண்ணணும் தவிச்சுட்டே இருப்பா. நம்ம கிடைக்குமோ கிடைக்காதோ. அவ போற இடத்துல எல்லாம் அதுக்கு இருக்கிற ஏற்பாட்டை பத்தியே யோசிச்சுருப்பா. அப்படின்னா ஒண்ணும் தான் இருக்கிற நிலையில தெம்பா இருக்க முடியாது. ஆனா பகவான் எப்படிப்பட்டவர்னால், எது என்ன இல்லைன்னாலும் மொத்தமா அழிஞ்சுட்டாலும் தன்னால அடுத்த நிமிஷம் படைப்பு மொத்தத்தையும் அடைய முடியும் இல்லையோ, அதுதான் அவருக்கு இருக்கிற பெருமைங்கிறார். நம்ம ஒத்தனையும் படைக்கிறதுக்கு முடியாது, அழிய வேணா பண்ண முடியுமே தவிர சம்சாரத்தை படைச்சிட முடியுமா? இல்ல எல்லாரையும் தான் ஏற்படுத்த முடியுமா? என்னென்ன வேணுமோ ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா வந்து நான்முகன் தன்னோடு தேவரலோடு உயிர் படைத்தான் துன்னம் போல் மணிமாடனீடு திருக்குருகூர் அதனுள் நின்ன வாதிப்பிரான் நிற்க மத்த தெய்வம் நாடுகிறே. நம்மாழ்வார் 4ஆம் பத்து கடைசியில முதல் பாசுரத்துல சாதிக்கிறார். 4:10:1 திருக்குருகூர் தன் திவ்யதேச பெருமாளுக்காக பல்லாண்டு பாடிட்டுருக்கார். அதுல சொல்றார், ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவரலோடு உயிர் படைத்தான். பிரம்மாவிடத்திலேருந்து ஆரம்பிச்சு படைக்கணும்னா என்ன
ஆச்சரியமான ஐஸ்வர்யம் அது. எதுவா இருந்தாலும் பண்ணி அடைஞ்சு விடுறாரு இல்லையோ ஐஸ்வர்யத்தை சொல்றார். சர்வவித்து. சர்வவித்து என்னால் சர்வ காரியம் விந்ததி சிருஷ்டியா லபத. வித்து விந்ததி வித்து. விந்தத்தின்னா அடைகிறார்னு அர்த்தம். அடையிறது எது? சர்வ காரியம், அனைத்து பொருளையும் அனைத்து காரியங்களையும் சிருஷ்டிச்சு அடைஞ்சு விடுறார். இப்ப நம்ம ஒரு பொருளை இன்னொருத்தர் சிருஷ்டித்து வாங்கணும்னா தானே தீண்டு போயிடும். நானே சிருஷ்டிக்கணும்னு எனக்கு கவலையே கிடையாது. சொல்லி இப்போ எத்தனை பொருள் அழிந்தாலும் நான் மறுபடியும் சிருஷ்டிக்கிறேன். அதுதான் அவருக்கே இருக்கிற ஐஸ்வர்யம்னு சொல்றார். அப்ப சர்வவித்துங்கிறதுனாலே அதீத ஜகத்து, கிரியா, சக்தி, உல்லாச ரூபம் ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யங்கிறது 2 கோடி 3 கோடி 10 கோடியிலும் இல்லையா. இந்த ஐஸ்வர்யம் எப்படின்னா ஜகத்தை சிருஷ்டிக்கிற கிரியைங்கிறது உல்லாச ரூபமான ஐஸ்வர்யமா. உல்லாசன்னு சொன்னா நம்ம ஆனந்தமா, ஆனந்தம்னு கூட சொல்ல முடியாது, உல்லாச உங்களே நம்ம சொல்லலையே. இப்ப உல்லாசமா இருக்காருனால் ஆனந்தத்துக்கு கொஞ்சம் ஒரு மேல்படி. அப்படின்னா இது யாரு நம்மள என்ன கேட்க போறாரு அப்படிங்கிற அளவுக்கு தான் உல்லாசமா இருக்காருன்னு. எங்கேயோ போயிருக்கார், கொடைக்கானலுக்கு போயிருக்கார், இங்க உதகமண்டலத்துக்கு போயிருக்கார். அங்க போய் அந்த படகில் உல்லாச படகு, உல்லாச பயணம்னு போடுற அளவு. அப்படின்னா வேற வேலையே கிடையாது, நான் இந்த படகோட்டுறது மட்டும்தான் அர்த்தம். அதுக்குதான் உல்லாசமா போகுது. அதை போல பகவானுக்கு எந்த செயல் செய்யலன்னாலும் யார் உதவியும் தேவையில்லை, ஒருத்தரோடையும் அவர் பேச வேண்டியதில்லை. படைக்கலாம் படைக்கலாம் படைக்கலாம். அப்ப படைப்பதற்கு தேவையான ஐஸ்வர்யத்தை உடையவர் ஈஸ் வரச்சு. ஈஸ்வரன் பகவான். ஈசன சாமர்த்தியம்ங்கிறது நியமன சாமர்த்தியம். வரச்சுன்னு சுபாவார்த்தே வரச்சு. அனைத்தையும் நியமிக்கக்கூடிய வல்லமையை, ஆற்றலை இயற்கையிலேயே வைத்திருக்கிறார். அதனாலதான் ஐஸ்வர்யம் உடையவர்னு சொல்லும். நாம சொல்ற ஐஸ்வர்யம்ங்கிறது கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உடலும் ஐஸ்வர்யம். ஆனா அந்த ஐஸ்வர்யத்தை பத்தி இங்க சொல்றது இப்போ ஐஸ்வர்யம்ங்கிறது அனைத்தையும் அடையக்கூடிய ஐஸ்வர்யம். வேணும்னா சட்டுன்னு தானே படைத்து அடையக்கூடிய உல்லாச ரூபமான ஐஸ்வர்யம். இது பிரத்யும்னனுக்கு இருக்கிறது. முதல் குணம் பார்த்துட்டோம். அப்ப பிரத்யும்னனுக்கு முதல் குணமான ஐஸ்வர்யம் அது சர்வவித்துன்னு திருநாமம். அடுத்தது பிரத்யும்னனுடைய 2வது குணம் வீரியம். படைப்பதற்கு தேவையான ஒரு குணம் வீரியம். அதை சொல்ல வந்ததுதான் பானுகு. பானுகு சர்வகா சர்வவிது பானுகு. பானு 126வது திருநாமம். பாதீதி பானுகு ரொம்ப சுலபம். பாதி விளங்குகிறார், சிறப்பாக ஒளிவிடுகிறார். அதனால பானு. சூரியனுக்கு பானுன்னு பேர் இல்லையா? பானு 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 தல தப்தலோச்சனம் பக்தலோக பவ பாசமோச்சனம்னு ஸ்லோகம் சொல்லுவா. பாதீதி பானுகு எப்போதும் ஒளிவிட்டுட்டே இருக்கார். பளீர்ங்கிற ஒளியோட இருக்கார். அது என்னது? படைக்கிறதுக்கு இந்த ஒளிக்கு என்ன சம்பந்தம்? நன்னா ஒளிவிடுகிறார், பிரகாசிக்கிறார். ஒளிவிடுதலுக்கும் சிருஷ்டிக்கும் என்ன தொடர்பு? இப்ப அவர் சிருஷ்டிக்கிறாருங்கிறதுக்கு தானே பார்க்கிறோம். வீரியம்ங்கிற கல்யாண குணத்தை பார்த்துட்டு இருக்கோம். வீரியம்னால் தான் மாறாமல் இருந்து மற்றதை மாற்றுகிற ஆற்றல். தான் மாறக்கூடாது, ஆனா மற்றதே தான் மாறணும். தான் மாறிண்டே இருக்கணும், மற்றதும் மாறணும். அது எதுன்னு சொல்றேன். தான் மாறவே கூடாது, ஆனா மற்றதை மாற்றணும். அது எதுன்னு